இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. பிரதமர் அன்வார் இந்தியர்களுக்கு பிரத்யேக கூடுதல் உதவிகளை அறிவிப்பதில் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஹம்சா சைனுடின். இந்தியர்களுக்கு பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் பிரத்யேகமாக உதவிகளை வழங்குவதில் தாங்கள் ஒருபோதும் மலாய்க்காரர்களை தூண்டிவிடும் வகையில் அரசியல் ஆக்கியதில்லை என்றும் வரும் காலங்களிலும் அவ்வாறு செய்ய போவதில்லை என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் டாக்டர் ஸ்ரீ ஹம்சா சைனுடின் கூறியுள்ளார். மலாய்க்காரர் அல்லாதவர்களுக்கு, குறிப்பாக இந்தியர்களுக்கு கூடுதல் நிதி ஒதுக்கீடோ உதவி திட்டங்களை அறிவிப்பதிலோ எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவ்வாறு அறிவித்தால் நாங்கள் அரசியல் ஆக்குவோம் அல்லது மலாய்க்காரர்கள் கோபித்துக் கொள்வார்கள் என பிரதமர் குற்றம் சாட்டக்கூடாது என பெரிகத்தான் நேஷனல் துணைத் தலைவருமான ஹம்சா தெரிவித்தார். உண்மையிலேயே பிரதமர் இந்தியர்களுக்கு உதவ வேண்டும் என எண்ணினால் அதற்கான திட்டங்களை அறிவிக்க வேண்டும் என்றார். இன்று நடந்த இந்திய ஊடகங்களுடனான சந்திப்பின் போது எழுப்பப்பட்ட கேள்விக்கு அவர் அவ்வாறு பதிலளித்தார். இந்தியர்களின் பொருளாதார நிலையையும் அவர்களின் சிக்கல்களையும் நாங்களும் அறிந்துள்ளோம். சீனர்களின் கம்புங் பாரு போன்று இந்தியர்களுக்கும் புதிய கம்பங்களை உருவாக்க வேண்டும் என நான் முன்பே அப்போதைய பிரதமர் டாக்டர் ஸ்ரீ நஜீப்பிடம் பரிந்துரைத்திருந்தேன் என ஹம்சா சுட்டிக்காட்டினார். 2022 ஆண்டிலிருந்து சமூக ஊடக தளங்களில் குறைந்தது 2000 ஆபாச பதிவுகள் அகற்றம். ஃபாமி. 2022 ஆண்டு முதல் இவ்வாண்டு பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி வரை சமூக ஊடக தளங்களில் இருந்து மொத்தம் 1993 ஆபாச பதிவுகள் மற்றும் விளம்பரங்கள் அகற்றப்பட்டுள்ளதாக நாடாளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. இந்த காலகட்டத்தில் 3670 இணையதளங்கள் பொருத்தமற்ற உள்ளடக்கங்களுக்காக MCMC எனப்படும் மலேசிய தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையத்தால் தடுக்கப்பட்டதாக தொடர்பு அமைச்சர் ஃபாமி ஃபாட்சில் தெரிவித்தார். சட்டம் 588 அடிப்படையில் மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையம் செய்த விண்ணப்பங்களை தொடர்ந்து சமூக ஊடகங்களில் 1993 ஆபாச இடுகைகள் அகற்றப்பட்டன. பாதுகாப்பான இணைய சூழலை உறுதி செய்வதற்காக இந்த ஆண்டு ஜனவரி 19ஆம் தேதி முதல் விண்ணப்ப சேவை வழங்குனர் சி உரிமத்திற்கு விண்ணப்பிக்க குறைந்தபட்சம் 8 மில்லியன் பயனர்களை கொண்ட ஒவ்வொரு சமூக ஊடகம் மற்றும் ஆன்லைன் செய்தியிடல் தளத்திற்கு MCMC கட்டாயமாக்கியுள்ளது என்று பெரிகத்தான் நேஷனல் காப்பா நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ஹலிமா அலி எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போது ஃபாமி தெரிவித்தார். தாதியர்களுக்கான வாரத்திற்கு 45 மணி நேர வேலை முறை 3 மாதங்கள் ஒத்திவைப்பு. செனட்டர் லிங்கேஷ் தகவல். சுகாதார அமைச்சின் பணியாளர்களுக்கு வரும் சனிக்கிழமை தொடங்கி அமலுக்கு வரவிருந்த வாரத்திற்கு 45 மணி நேர வேலை முறை 3 மாதங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மேலவை உறுப்பினர்களுக்கான இன்றைய சிறப்பு விளக்க கூட்டத்தின் போது அமைச்சர் ரத்தோஸ்ரீ டாக்டர் சுல்கிஃப்லி அகமது அதனை தெரிவித்ததாக செனட்டர் டாக்டர் லிங்கேஸ்வரன் கூறினார். கலந்தாய்வுகளுக்கு பிறகு சுகாதார பணியாளர்களின் நலனை கருத்தில் கொண்டு அது ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. புதிய வேலை நேர முறையின் கீழ் தாதியர்கள் கூடுதலாக 3 மணி நேரங்கள் வேலை செய்ய வேண்டியுள்ளது. இது தாதியர்களிடையே பெரும் கவலையை உண்டாக்கியுள்ள நிலையில் இந்த 3 மாதங்களில் அதற்கு ஒரு நல்ல தீர்வு காணப்படும் என லிங்கேஷ் நம்பிக்கை தெரிவித்தார். இது தற்காலிகமே என்றாலும் KKM பணியாளர்களுக்கான வேலை நேரம் நியாயமாக இருப்பதை உறுதி செய்ய தொடர்ந்து போராடுவோம் என்றார் அவர். ஷிப்ட் முறையில் வேலை செய்யும் தாதியர்களுக்கு பொது சேவை ஊதிய முறையின் கீழ் நடப்பில் 42 மணி நேரமாக உள்ள வேலை நேரத்தை 45 மணி நேரமாக மாற்றுவதற்கு உத்தரவு வந்தது முதலே இவ்விவகாரம் சர்ச்சையானது. நாட்டிற்குள் சட்டவிரோதமாக நுழைய முயன்ற 88 பேரின் முயற்சி முறியடிப்பு. நாட்டிற்குள் சட்டவிரோதமாக நுழைய முயன்ற பாகிஸ்தான் மற்றும் வங்காளதேசத்தை சேர்ந்த 88 பேரின் முயற்சியை AKPS எனப்படும் மலேசிய எல்லை பாதுகாப்பு கட்டுப்பாட்டு நிறுவனம் முறியடித்துள்ளது. அவர்கள் அனைவரும் KLIA அனைத்துலக விமான நிலையத்தில் தடுத்து நிறுத்தப்பட்டனர். நேற்று காலை மணி 11:30 முதல் மாலை 6 மணி வரை KLIA அனைத்து விமான நிலையத்தின் முதலாவது முனையத்தில் மேற்கொள்ளப்பட்ட சிறப்பு கண்காணிப்பு நடவடிக்கையின் மூலம் அனைத்து சட்டவிரோத குடியேறிகளும் கைது செய்யப்பட்டதாக மலேசிய எல்லை பாதுகாப்பு நிறுவனத்தின் KLIA-வுக்கான கமாண்டர் இப்ராஹிம் முகமது யூசுப் தெரிவித்தார். இந்த நடவடிக்கையின் போது பல்வேறு நாடுகளை சேர்ந்த 110 வெளிநாட்டினரிடம் சோதனை நடத்தப்பட்டது. அவர்களில் பாகிஸ்தான் மற்றும் வங்காளதேசத்தை சேர்ந்த 80 ஆடவர்கள் நாட்டிற்குள் நுழைவதற்கான
நிபந்தனையை பூர்த்தி செய்யவில்லை என்பது தெரிய வந்தது. அவர்கள் அனைவரும் பரிசோதனைக்கு உட்படுவதை தவிர்க்க முயன்றதோடு அனுமதியின்றி நாட்டிற்குள் நுழைந்த போது அவர்கள் அனைவரும் பரிசோதனைக்கு உட்படுவதை தவிர்க்க முயன்றதோடு அனுமதியின்றி நாட்டிற்குள் உள்ளே நுழைய முயன்றனர் என இன்று வெளியிட்ட அறிக்கையில் இப்ராஹிம் முகமது கூறினார். கிள்ளான் ராஜா மகாடி இடைநிலை பள்ளியில் பள்ளி நேரத்திலேயே தமிழ் பாடமும் இலக்கியமும் போதிக்கப்படும், பிரச்சினைக்கு தீர்வு. கிள்ளான் ராஜா மகாடி தேசிய இடைநிலை பள்ளியில் பள்ளி பாட நேரத்திலேயே 4ஆம் மற்றும் 5ஆம் படிவ மாணவர்களுக்கு தமிழ் மொழி மற்றும் தமிழ் இலக்கியம் போதிக்கும் விவகாரத்திற்கு தற்போது சுமூகமான தீர்வு காணப்பட்டது. கிள்ளான் வட்டாரத்தில் அதிகமான இந்திய மாணவர்கள் படிக்கும் இந்த இடைநிலை பள்ளியில் ஆண்டுதோறும் அதிகமான மாணவர்கள் SPM தேர்வில் தமிழ் மற்றும் தமிழ் இலக்கிய பாடங்களை எடுக்கின்றனர். இவ்வாண்டு திடீரென அவ்விரு பாடங்களும் பள்ளி நேரத்திற்கு அப்பாற்பட்டு நேரத்தில் போதிக்கப்படும் என பள்ளி நிர்வாகம் எடுத்த முடிவு அண்மையில் அப்பள்ளியின் பெற்றோர்கள் மற்றும் மாணவர்களுக்கு பெருத்த ஏமாற்றத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியது. இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு கல்வித்துறை துணை அமைச்சர் வாங்காவோ தீவிர நடவடிக்கையில் இறங்கினார். செந்தோசா சட்டமன்ற உறுப்பினர் குணராஜ் ஜோர்ஜ், மாநில கல்வித்துறை JPN, மாவட்ட கல்வித்துறை மற்றும் தலைமை ஆசிரியர் ஆகியோரும் இந்த விவகாரத்திற்கு தீர்வு காண்பதற்கு ஈடுபட்டனர். இறுதியில் பள்ளிப்பாட நேரத்திலேயே 4 மற்றும் 5ஆம் படிவ மாணவர்களுக்கு தமிழ் மொழி மற்றும் தமிழ் இலக்கிய பாடம் போதனை நடைபெறும் என காணப்பட்ட முடிவினால் மாணவர்களும் பெற்றோர்களும் மகிழ்ச்சி அடைந்தனர். சிரம்பானில் மாட்ரம்பிட் கூடும் 15 இடங்களில் போலீஸ் முற்றுகை. தாமான் பண்டார் சிரம்பான் செலாத்தானில் மாட்ரம்பிட் அடாவடி கும்பல் ஒன்று கூடும் இடமாக விளங்கி வந்த ஒரு கைவிடப்பட்ட கடை தொகுதியில் நெகிரி சிம்பிலான் போலீசார் 15 சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர். அவற்றில் பல்வேறு குற்றங்களுக்காக 199 சம்மன்கள் வெளியிடப்பட்டன. மோட்டார் சைக்கிள்கள் மாற்றி அமைக்கப்பட்டது, பக்கவாட்டு கண்ணாடிகள் இல்லாதது, மோட்டார் சைக்கிளோட்டும் உரிமம் இல்லாதது, எக்ஸாஸ்ட் குழாய்கள் மாற்றி அமைக்கப்பட்டது போன்றவை அக்குற்றங்களில் அடங்கும். 15 மோட்டார் சைக்கிள்கள் பறிமுதல் செய்யப்பட்ட வேளை பெரும்பாலான குற்றவாளிகள் 15 முதல் 22 வயதிற்கு உட்பட்டவர்களாவர். 2020 முதல் அந்த இடம் கண்காணிப்பில் இருந்து வருவதாக மாநில போக்குவரத்து புலனாய்வு மற்றும் அமலாக்கத்துறையின் தலைவர் முகமது சாக்கீர் அமாட் கூறினார். மாட்ரம்பிட் கும்பலின் சட்டவிரோத நடவடிக்கைகள் பிற சமூக பிரச்சினைகளுக்கும் வழிவகுக்கலாம் என அப்பகுதி குடியிருப்பாளர்களிடையே கவலை நிலவுவதையும் அவர் ஒப்புக்கொண்டார். தாய்லாந்திலிருந்து கடத்தி வரப்பட்ட 6,50,000 ரிங்கிட் மதிப்பிலான ரோஜா மரக்கன்றுகள் பறிமுதல். கிளந்தான் தானாமேரா அருகே லாலாங் பெப்யூவில் மேற்கொள்ளப்பட்ட சாலை தடுப்பு சோதனையில் 2000க்கும் மேற்பட்ட ரோஜா மரக்கன்றுகளை கடத்தும் முயற்சி முறியடிக்கப்பட்டது. காலை 7 மணிக்கு ஓப்தாரிங் வாவாசான் சோதனையில் சந்தேகத்திற்குரிய லாரி ஒன்றை நிறுத்திய போது பொது நடவடிக்கை படை அச்செடிகளை பறிமுதல் செய்தது. தாய்லாந்திலிருந்து கடத்தப்பட்டதாக நம்பப்படும் அந்த ரோஜா மரக்கன்றுகளை உள்ளூர் சந்தைகளுக்கு விநியோகிப்பதற்காக 24 வயது லாரி ஓட்டுநர் கொண்டு சென்றுள்ளார். 6,50,000 ரிங்கிட் மதிப்பிலான அச்செடிகள் பூச்சி பிடித்தும் நோய்களை கொண்டிருந்ததும் கண்டறியப்பட்டது. கைப்பற்றப்பட்ட பொருட்களோடு உள்ளூரை சேர்ந்த அந்த சந்தேக நபரும் மேல் நடவடிக்கைகளுக்காக விவசாயத்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டார். இச்சம்பவம் 1976 தாவர தனிமைப்படுத்துதல் சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்படுகிறது. கால்வாயில் விழுந்த கன்றுக்குட்டியை தீயணைப்பு வீரர்கள் மீட்டனர். வாகனத்தில் மோதப்படுவதிலிருந்து தப்ப முயன்ற கன்றுக்குட்டி ஒன்று கால்வாயில் விழுந்ததால் 30 நிமிடத்திற்கும் மேலாக சிக்கி தவித்தது. சம்பவம் நிகழ்ந்த இடத்திற்கு விரைந்து பினாங்கு தஞ்சுங் தொகாங் தீயணைப்பு நிலையத்தின் தீயணைப்பு வீரர்கள் அந்த கன்றுக்குட்டியை பாதுகாப்புடன் மீட்டனர். கடந்த ஆண்டு டிசம்பர் 30ஆம் தேதி நடந்த அந்த சம்பவம் இப்போதுதான் வைரல் ஆனதால் அது குறித்து தனது அனுபவத்தை 43 வயதுடைய முகமது சுஃபியான் நொர்ஹருன் என்ற தீயணைப்பு வீரர் பகிர்ந்து கொண்டார். அந்த கன்றுக்குட்டியை மீட்கும் நடவடிக்கையில் 6 தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டனர். இச்சம்பவம் குறித்து பொதுமக்களிடம் இருந்து காலை மணி 7:15 அளவில் தகவல் கிடைக்கப்பெற்றதை தொடர்ந்து இச்சம்பவம் நடந்த இடத்திற்கு சென்ற போது அந்த கன்றுக்குட்டியின் உடல் அமைப்புக்கு ஏற்பவே கால்வாய் இருந்ததால் தீயணைப்பு வீரர்கள் சிரமத்தை எதிர்நோக்கினர். அதோடு எங்களை பார்த்தவுடன் அந்த கன்றுக்குட்டி மிரண்டதோடு முரட்டுத்தனமாக செயல்பட்டது. எனினும் அந்த கன்றுக்குட்டியை அமைதிப்படுத்தி சிறப்பு சாதனத்தின் மூலம் அதனை மீட்பதில் வெற்றி பெற்றோம் என முகமது சுஃபியான் தெரிவித்தார்.
இந்தியாவில் பாராகிளைடிங் மூலம் போக்குவரத்தை முறியடித்து 5 நிமிடங்களில் தேர்வுக்கு வந்த மாணவர். இந்தியாவில் தேர்வுக்கு இன்னும் 15 நிமிடங்களே இருந்த நிலையில் கல்லூரி மாணவர் ஒருவர் தனது தேர்வு நடைபெறும் இடத்திற்கு பாராகிளைடிங் மூலம் நெரிசலை முறியடித்து 5 நிமிடத்திற்குள் வந்து வெற்றிகரமாக தேர்வு எழுதியுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி அந்த காணொலி சமூக ஊடகங்களில் வைரலாகி உள்ளது. ஏன் இன்னும் தேர்வு இடத்திற்கு வந்தடையவில்லை என திடீரென தனது நண்பரிடம் இருந்து தொலைபேசி அழைப்பு வந்தபோதுதான் தாமதத்தை சமர்த் மஹந்தே என்ற அந்த மாணவர் உணர்ந்திருக்கிறார். தாம் காரில் பயணம் செய்தால் 15 நிமிடங்களில் தேர்வு நடைபெறும் இடத்தை அடைவது சாத்தியம் இல்லை என அவர் உணர்ந்ததோடு தேர்வு நடைபெறும் இடத்திற்கு இன்னும் 15 கிலோமீட்டர் இருப்பதையும் உணர்ந்து உடனே உள்ளூர் பாராகிளைடிங் நிபுணரான கோவிந்த் யோலோவின் உதவியை நாடினார். பாராகிளைடிங் மூலம் செல்ல வேண்டிய இடத்திற்கு சமர்த்தை கொண்டு சேர்க்க ஒப்புக்கொண்ட கோவிந்த் உரிய நேரத்தில் தேர்வு மண்டபத்திற்கு சென்றடைந்தார். ஏற்கனவே மாணவர்களுக்கு தேர்வு தாட்கள் வழங்கப்பட்டிருந்த போதிலும் அதிர்ஷ்டவசமாக அவர் தேர்வு மண்டபத்திற்குள் செல்ல அனுமதிக்கப்பட்ட நிலையில் தேர்வு அட்டவணையின் மாற்றங்கள் குறித்து அவருக்கு அறிவிக்கப்படாததே இந்த பிரச்சனைக்கு காரணம். சம்பவத்தின் போது தாம் வேலை செய்து கொண்டிருந்ததாகவும் தனது குடும்பத்தை ஆதரிப்பதற்காகவே ஒரே நேரத்தில் வேலை செய்து கொண்டே படிப்பதாகவும் சமர்த் தெரிவித்திருக்கிறார். முவாட்சம் ஷா சட்டவிரோத தங்க சுரங்கத்தில் அதிரடி சோதனை, 2 கம்போடியர்கள் கைது. முவாட்சம் ஷா சுங்கை ஜபுவிற்கு அருகே சட்டவிரோத தங்க சுரங்கத்தில் மேற்கொள்ளப்பட்ட அதிரடி சோதனையில் கம்போடியாவை சேர்ந்த 2 ஆடவர்கள் கைது செய்யப்பட்டனர். பஹாங் மாநில அமலாக்க பிரிவின் ஒத்துழைப்புடன் பொது நடவடிக்கை குழு மேற்கொண்ட அந்த சோதனை நடவடிக்கையில் சில சுரங்க கருவிகளுடன் தங்க துகள்களும் பறிமுதல் செய்யப்பட்டதாக பொது நடவடிக்கை குழுவின் அதிகாரி வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தார். நீர் எந்திரம், மின்சார வசதிக்கான 2 எந்திரங்கள், 2 மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் தங்க துகள்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. இவற்றின் மொத்த மதிப்பு 96,000 ரிங்கிட் ஆகும். கைது செய்யப்பட்ட 33 மற்றும் 52 வயதுடைய 2 ஆடவர்களில் ஒருவருக்கு அடையாள ஆவணங்கள் எதுவும் இல்லை. அந்த 2 சந்தேக பேர் வழிகளுடன் பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்களும் ராம்பின் மாவட்ட போலீஸ் தலைமையகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டன.